நான் நெறையா படிக்கணும், நல்ல நல்ல விஷயங்கள செய்யணும் அப்படின்னு சொல்லி 25 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் நடுவுல வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அப்பவும் அதையும் மீறி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மே மந்த் அப்படின்றது வந்து என் லைஃப்ல இந்த 2025 மே மந்த் அப்படின்றது நிறைய நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள், சர்ப்ரைஸ், சந்தோஷங்கள், கோபம், அழுகை, ரொம்ப ஒரு இவ்ளோ தானா வாழ்க்கை, இனிமேல் முடிஞ்சா அப்படின்ற மாதிரி இப்ப அவ்ளோ நெறைய நடந்தது. அதன் பிறகும் நான் வந்து ஒவ்வொன்னா வந்து ஓகே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நடுவுல ஒரு 2, 3 டேஸ் மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதற்கப்புறமும் வந்து நான் ஒரு 19 டேஸ் நெனைக்கிறேன். அதுவரைக்கும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இன்னொரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோட எக்ஸாம் இருந்தது. ஸோ நான் வந்து என்ன நெனச்சேன் அப்படின்னா, ஓகே நம்ம இத விட்டுறலாம், ட்ராப் பண்ணிறலாம். பிகாஸ் நான் வந்து 20 டேஸ் வரைக்கும் பண்ணிட்டேன். பட் என்னால வந்து அந்த 5 டேஸ் வந்து கன்டின்யூ பண்ண முடியல. பிகாஸ் நான் சொன்னது தான் நெறைய விஷயங்கள்